மண்டே அன்னைக்கு மார்க்கெட் பயங்கர பீக்ல இருக்கு. அதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 6 to 7% கீழ இறங்குது. ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்றாருன்னா கால்குலேட்டட் கால்ல 95% 90% ஆஃப் தி என்டையர் அந்த ஒரு நாள்ல வாங்குறாரு. இன்னைக்கு NAV பாத்தீங்கன்னா ஒரு 11 ரூபீஸை கிராஸ் ஆயிடுச்சு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் ஃபண்ட் வந்து 5 ரூபாய் 6 ரூபாய்க்குலாம் வந்திருக்கு. இப்போ மிரேல பாத்தீங்கன்னா மிரே மிட் கேப் அந்த மாதிரி ஒரு ஃபண்டும், கோட்டக்ல பாத்தீங்கன்னா கோட்டக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரி வந்து உள்ள ஃபண்ட்ஸும் கூட என்ன இருக்குன்னா 10 ரூபாய்க்கு NFOல வந்த ஃபண்ட் ஒரு 50-60% கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 30-40-50 ரூபாய்க்கு இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. சிங்கிள் ஷாட்ல போய் உடனே அந்த என்டையர் போர்ட்ஃபோலியோ வாங்குறதுக்கு பதிலா 95% ஈக்விட்டி வாங்குறதுக்கு பதிலா இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து மெதுவா டெப்ளாய் பண்றாரு. அந்த குவாண்ட் கன்சம்ப்ஷன் ஃபண்டை தவிர அவங்க என்னென்ன ஃபண்ட்ஸ்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்களோ புதுசா NFOல வந்ததோ அது எல்லாமே வந்து பெஞ்ச் மார்க்கை கன்சிடரபிள் அமௌண்ட்ல பீட் பண்ணிருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மே 2024 பார்த்தீங்கன்னா நியூ ஃபண்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி மியூச்சுவல் ஃபண்டில் வருது. அந்த நியூ ஃபண்ட் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கோடி 19,000 கோடியிலேருந்து 20,000 கோடி வந்து வேரியஸ் NFOs வந்து கலெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த மந்த் ஜூலை பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் வந்து NFO கொண்டு வராங்க. ICICI ப்ரூடென்ஷியல் அப்படிங்கிறவங்க வந்து எனர்ஜி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு கொண்டு வராங்க. ஃப்ராங்க்லின் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறவங்க ஒரு மல்டி கேப் ஃபண்டை வந்து உள்ளே கொண்டு வராங்க. அதே மாதிரி கனரா ரொபேக்கோ அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கனரா ரொபேக்கோ பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈடில்வைஸ், அந்த ஈடில்வைஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட் அப்படின்னு கொண்டு வராங்க. ஏன் வந்து இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து நியூ ஃபண்ட் ஆஃபரை சூஸ் பண்ணணும்? ஏன்னா எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குது, அதுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. அந்த மாதிரி இருக்கையில் அவங்க அதிலே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்? ஏன் வந்து 19,000 கோடி வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க? இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஜென்ரலாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய புஷ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து புஷ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேங்க். ஸோ பேங்க்னா நான் சொல்கிறது ப்ரைவேட் செக்டர் பேங்காக இருக்கலாம், இல்லைனா பப்ளிக் செக்டர் பேங்காக இருக்கலாம். இந்த ப்ரைவேட் செக்டர் பேங்க்னா நான் சொல்கிறது ICICI, HDFC, ஆக்சிஸ் இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் அவங்களுடைய கிளைண்ட்ஸ் ஒரு வாக்கினுக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டில் வந்து ஒரு அமௌண்ட் இருக்கும், ஒரு 10 லட்சம் இருக்கும், 5 லட்சம் இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த நியூ ஃபண்ட் ஆஃபரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மந்த் நடக்கும். இதில் அட்வான்டேஜ் இருக்கா டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா, பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நியூ ஃபண்ட் ஆஃபரில் அட்வான்டேஜ் இருக்கா டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நம்ம எல்லா அட்வான்டேஜஸும் பார்க்க வேண்டாம், எல்லா டிஸ்அட்வான்டேஜஸும் பார்க்க வேண்டாம். ஒரு டாப் 3 அட்வான்டேஜஸ் அண்ட் டாப் 3 டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படி அதை மட்டும் பார்க்கலாம். என்னென்னலாம் டாப் 3 அட்வான்டேஜஸ்? இப்போ நான் ஒரு இன்வெஸ்டராக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஒரு 10 ரூபாய் NAVக்கு ஏதோ கிடைக்குது, 10 rupees NAVக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதை கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இல்லைனா ஒரு கிராண்ட் சன்னோ இல்லை கிராண்ட் டாட்டரோ பிறந்திருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த கிராண்ட் சன் பேரில் நான் வந்து ஒரு 1 lakh rupeesக்கு வாங்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10,000 யூனிட்ஸ் கிடைக்கும். ஸோ 10,000 யூனிட்ஸ் மல்டிப்ளைடு பை 10 rupeesனா ஒரு 1 lakh நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஜென்ரலாக ஒரு குழந்தை பேரில் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது பதிலாக இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட் இல்லைனா ஒரு வேல்யூ ஃபண்ட் அந்த மாதிரி ஒரு ஃபண்டில் போட்டிங்கன்னா ஜென்ரலாக இன்வெஸ்டர்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ஒரு 14% 15% கிடைக்குமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப்பில் போட்டால் ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 14 and 15 ஓவர் லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைம். ஏன்னா இப்போ தான் இந்தியா வந்து இட்ஸ் இந்த கஸ்ப் ஆஃப் க்ரோத்துன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஜிடிபி பார்த்தீங்கன்னா ஜிடிபியோட க்ரோத் ரேட் ஒரு 7% வரும். இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5% வரும். அதுக்கப்புறம் அட்வைசர் ஆல்ஃபான்னு பார்த்தீங்கன்னாக்கா அட்வைசர் ஆல்ஃபா இல்லைனா ஃபண்ட் மேனேஜர் ஆல்ஃபான்னு போட்டுக்கலாம். அதில் ஒரு 2-3% போட்டிங்கன்னா ஈஸியாக ஒரு 14% வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 14% யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த மணி வந்து டபுள் ஆக ஆரம்பிக்கும். என்ன பீரியடில் டபுள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி வந்து every 5 years or every 6 years வந்து 5 to 6 years or 4 to 6 yearsல வந்து டபுள் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா குவாண்ட் வேல்யூ ஃபண்டு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு 3 yearsக்கு முன்னாடி வந்தாங்க. 10 ரூபா ஃபண்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 months கழிச்சதுக்கப்புறம் இந்த அதானி இஷ்யூலாம் வந்த போது அந்த ஃபண்டு வந்து கொஞ்சம் கீழே வந்தது. 10 ரூபாயிலேருந்து 8 ரூபாய் 70 பைசா அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஃபண்டு வந்து 5 ரூபா 6 ரூபாய்க்குலாம் வந்திருக்கு. இப்போ மிரேல பார்த்தீங்கன்னா மிரே மிட் கேப் அந்த மாதிரி ஒரு ஃபண்டும், கோட்டக்கில் பார்த்தீங்கன்னா கோட்டக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரி வந்து உள்ள ஃபண்ட்ஸும் கூட
கூட என்ன இருக்குன்னா 10 ரூபாய்க்கு NFOல வந்த ஃபண்டு ஒரு 50-60% கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 30-40-50 ரூபாய்க்கு இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த குவாண்ட் இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வந்து 8 ரூபாய்க்கு வந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 21 ருபீஸ் டச் பண்ணியிருக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 3.5 இயர்ஸில். ஸோ இந்த மாதிரி குவிக்காக டபுள் ஆகக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த இன்வெஸ்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா குழந்தை பிறக்கும் போது ஒரு 10,000 யூனிட்ஸை வந்து 1 லேக்குக்கு வாங்குறாரு அப்படின்னா ஸோ ஒரு 20-year டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாமே. ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு 20-year டைம் ஃப்ரேம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 0 to 20 அது என்ன ஆகும்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 times டபுள் ஆகும். ஸோ நீங்கள் 1 ரூபா போட்டது வந்து 5 வருஷத்தில் 2 ரூபாய் ஆகும். இன்னொரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2 வந்து 4 ஆகும். அதுக்கு அடுத்த 5 வருஷத்தில் 4 வந்து 8 ஆகும். அதுக்கு அடுத்த 5 வருஷத்தில் 8 வந்து கிட்டத்தட்ட 16 ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸில் வரும்போது இந்த குழந்தைக்கு 24-25 இயர்ஸ் வரும்போது நீங்கள் ஒரு ரூபாய்க்கு சாரி 10 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 ரூபாய் NAV உள்ளது வந்து 160 ரூபாய்க்கு வரக்கூடிய இதுவாக இருக்கும். அது வந்து நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிட் கேப் ஸ்மால் கேப் இந்த மாதிரியான ஒரு ஃபண்டு இல்லைனா ஒரு பிஸ்னஸ் சைக்கிள் இந்த மாதிரியான ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொவைடட் ஃபண்ட் மேனேஜர் வந்து பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ணுறாங்க, அந்த டைமில் எக்கானமியும் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரியான வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அதுக்கப்புறம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா ஈவன் ஒரு 10% வருதுன்னு வச்சுக்கலாமே. ஒரு எக்ஸாம்பிள் இந்த NAV வந்து ஒரு 160 ரூபா 120 ரூபா வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஈவன் ஒரு 10% ரிட்டர்ன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் இவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது என்ன சொல்கிறதுனா 1% அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க ஸோ இவர் வந்து ஒரு 10,000 யூனிட் வாங்கியிருக்கார் அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து அவருக்கு 10,000 ருபீஸ் கூட SWPன்னு சொல்லுவோம், சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவர் இன்வெஸ்ட் பண்ணது என்னமோ ஒரே ஒரு 1 டைம் லம்சம் ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபரில் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஒரு 1 லேக்கை. ஆனால் அவருக்கு வரக்கூடிய லாபங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 இயர்ஸ் விடுறாரு, அது க்ரோத் பீரியடுக்காக விடுறாரு. விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்து he is able to withdraw about even 10,000 per month also without even touching the கேபிட்டலும் அது பாடு க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்காக வந்து ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபர் வந்து ஜென்ரலாக வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறவங்கலாம் வந்து இந்த 10 ரூபாய் NAVயில் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வாரத்தில் சென்செக்ஸ் வந்து 80,000 கிராஸ் ஆகிருக்கு. எல்லாருக்கும் ஒரு பயம் வரும், ஆல் டைம் ஹை போயிருக்கே சென்செக்ஸ், இந்த டைமில் போய் நம்ம ஒரு 1 லேக்கை சிங்கிள் ஷாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கொடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணி அவர் வந்து கரெக்டான டைமில் இன்வெஸ்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறதுனால ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபருக்கு சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டாவது பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். அதாவது என்னென்னா சிங்கிள் ஷாட்டில் போய் உடனே அந்த என்டையர் போர்ட்ஃபோலியோ வாங்குறதுக்கு பதிலாக 95% ஈக்விட்டி வாங்குறதுக்கு பதிலாக இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து மெதுவாக டெப்ளாய் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜூலை எண்டுக்குள்ளே பட்ஜெட் வந்துடும். இப்போ ஒரு பட்ஜெட் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா பட்ஜெட் அண்ட் GST வந்து வருதுன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும் வந்து எந்தெந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணணும் எந்தெந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். அதை பேஸ் பண்ணி கூட ஃபண்ட் மேனேஜர் வந்து கரெக்டாக கால் எடுப்பார். ஸோ அதனால வந்து இது ஒரு அட்வான்டேஜ். வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ ரீசெண்டாக இந்த மே மாதத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், மே அண்ட் ஜூன் பற்றி பேசணும். மே மாதத்தில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒயிட் ஓக் அப்படின்னு ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டை கொண்டு வராங்க. ஒரு NFO வந்து ஒரு 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அது கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி கரெக்டாக க்ளோஸ் பண்ணுறாங்க. மண்டே அன்னைக்கு மார்க்கெட் பயங்கர பீக்கில் இருக்குது. அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 7% 6 to 7% கீழே இறங்குது. ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கால்குலேட்டட் காலில் 95% 90% அது என்டையர் அந்த ஒரு நாளில் வாங்குறாரு. இன்றைக்கி NAV பார்த்தீங்கன்னா ஒரு 11 ருபீஸை கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கின NAV ஒரு மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஒரு 10% அப்சல்யூட் ரிட்டர்னே கொடுத்துருச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜ்லாம் வந்து NFOவில் இருக்குது. இது ரெண்டாவது அட்வான்டேஜ். வேறு என்ன மூணாவது அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா செபி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க. அதனால் ஒரு ஃபண்ட் ஹவுஸ்னால மல்டிபிள் ஃபண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னா ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனினால ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் தான் லான்ச் பண்ண முடியுமே தவிர 2-3 ஸ்மால் கேப் ஃபண்டு லான்ச் பண்ண முடியாது. ஸோ இப்போ அதனால வந்து ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒவ்வொரு கேட்டகரி அண்ட் சப் கேட்டகரின்னு சொல்லுவோம். கேட்டகரினா ஈக்விட்டி, சப் கேட்டகரினா இந்த மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, லார்ஜ் அண்ட் மிட் கேப்பு, ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் வந்து மல்டி கேப்பில் வராங்க. மல்டி கேப்பில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. மல்டி கேப்பில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் இஸ் ஃபோர்ஸ்ட் டு இன்வெஸ்ட் 25% in small cap,
25% in mid cap and 25% in large cap. மிச்சம் இருக்கிற 25% ஃபண்ட் மேனேஜர் எங்கே வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இதே வந்து ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து அவருக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கிடைக்கும். ஆனால் ஃபண்ட் மேனேஜர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும், நம்ம என்ன பண்ணலாம், லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏன்னா நம்ம கிட்ட வர இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்காத இன்வெஸ்டர் அப்படிம்பாங்க. ஆனால் மல்டி கேப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 25% ஸ்மால் கேப் இருக்குது, 25% மிட் கேப் இருக்குது. அதனால நான் இன்னைக்கு இருக்கிற ஸ்மால் கேப் தான் நாளைக்கு ஒரு பெரிய மிட் கேப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களால ப்ராஃபிட்ஸ்லாம் நிறைய ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் நியூ ஃபண்ட் ஆஃபர் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஃப்ளேவர் ஆஃப் த சீசன் மட்டும் கிடையாமல் இது மாதிரி ஒரு வெல் பேலன்ஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி கூட அவங்களால பண்ண முடியும். இது வந்து மூணாவது அட்வான்டேஜ். ஸோ நான் திருப்பி வந்து எல்லா 3 அட்வான்டேஜும் நான் திருப்பி ரீகேப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் வந்து இன்வெஸ்டர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு 10 ரூபாய் NAV கிடைக்குது, ஆனால் அதே 10 ரூபாய் NAV கிடைக்கும் போது லேட்டர் பாயிண்ட் இன் டைமில் நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும், சும்மா ₹1 இன்க்ரீஸ் ஆனால் கூட போதும், எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படியே ஒரு 10,000 எனக்கு வந்துகிட்டே இருக்குது, மாதம் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. அது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துக்கொண்டு போய் ஒரே நாளில் டெப்ளாய் பண்ண மாட்டார். ஒரு சமயம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அவரால் ஃபுல்லாக டெப்ளாய் பண்ண முடியுது. மூணாவது பெரிய அட்வான்டேஜ் நம்ம வந்து என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, அந்த டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் செபி வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்ததுனால இந்த மாதிரி ஒரு மல்டி கேப் மாதிரி வரும்போது அது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு டாப் 3 அட்வான்டேஜஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு டாப் 3 டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஏன் நியூ ஃபண்ட் ஆஃபரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்க்கலாம். நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, சார் நீங்கள் NFOவில் வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்டு கூட கிடையாது சார், ஏன் சார் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதுக்கு வந்து கவுண்டர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, லாஸ்ட் 2 இயர்ஸில் அவங்க ரிலீஸ் பண்ண எல்லா NFOவும் பாருங்கள், அவங்க வந்து பெஞ்ச் மார்க்கை விட பீட் பண்ணியிருக்காங்களா, ஆல்ஃபா வந்திருக்கான்னு பாருங்கள். எக்ஸப்ட் ஃபார் ஒரே ஒரு ஃபண்டு தவிர, அதாவது குவாண்ட் கன்சம்ஷன் ஃபண்ட், அது கூட அவங்க ரெக்கவர் பண்ணிடுவாங்க நம்பிக்கை இருக்குது. அந்த குவாண்ட் கன்சம்ஷன் ஃபண்டை தவிர அவங்க என்னென்ன ஃபண்ட்ஸ்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்களோ, புதுசாக NFOவில் வந்ததோ, அது எல்லாமே வந்து பெஞ்ச் மார்க்கை கன்சிடரபிள் அமௌண்ட்டில் பீட் பண்ணியிருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ட்ராக் ரெக்கார்டு இல்லை, கன்சிஸ்டன்சி இல்லை, என்னால் செக் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லவே வேண்டாம். ஸோ இது ஒரு ட்ராபேக். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ட்ராபேக். ரெண்டாவது ட்ராபேக் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னாக்கா, சார் இப்போ வந்து மார்க்கெட் பயங்கர ஓவர் ஹீட்டப்பில் இருக்குது, அடுத்த டெய்லி மார்க்கெட் வந்து உச்சத்தை தொட்டுக்கொண்டே இருக்கிறது, நான் ஏன் வேஸ்ட் பண்ணணும் என்னோட டைமை, நான் வந்து இருக்கிற ஃபண்டில் போட்டால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இது வந்து மார்க்கெட் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 80,000 போச்சு சென்செக்ஸ், ஆனால் நீங்கள் அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் 50 பாயிண்ட்லாம் காலையில் கொஞ்சம் கம்மியாயிட்டு ஈவினிங் க்ளோஸ் ஆகும்போது ஒரு 100 பாயிண்ட்டில் கம்மியாச்சு, 200 பாயிண்ட்டில் கம்மியாச்சு. ஸோ இது வந்து மார்க்கெட் எப்படி இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப கன்விக்ஷன் ரொம்ப கிளியராக இருக்குது, அதாவது நெக்ஸ்ட் 3 மந்த்ஸில் வந்து மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஃபண்டே வாங்கிக்கிங்க. ஏன்னா அது பேஸ்ட் ஆன் பேராமீட்டர்ஸ் வாங்கினீங்கன்னாக்கா இந்த இது வராது. ஸோ இது வந்து ரெண்டாவது ட்ராபேக். மூணாவது ட்ராபேக் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் பணத்தை போட்டோன்னா அடுத்த நாளே வந்து வராது. இமீடியட்டாக என்ன ஆகும்னா ஒரு 3 to 4 days என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து யாராவது செக்கு கொடுத்துருந்தாங்க, இல்லைனா யாராவது RTGS பண்ணாங்கன்னா அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க யூனிட், அதாவது ஒரு பர்டிகுலர் டே ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் தான் யூனிட் அலாட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரீஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, அந்த 3 to 4 days வந்து ஐடிலாக இருக்கு, அதாவது இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த எது எடுத்தாலும் லைக் என்ன லைஃப்னு எடுத்தாலே எல்லாமே ₹1 காயின் மாதிரி தான். அதாவது எல்லாமே பாசிட்டிவாக இருக்காது, எல்லாமே நெகட்டிவாக இருக்காது. நீங்கள் எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் அந்த ஒரு டெசிஷனில் ஒரு பாசிட்டிவ் இருக்கும், அந்த ஒரு டெசிஷனில் நெகட்டிவ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக NFOவில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தடவை வந்து இந்த மாதம் ஜூலை மாதத்துலையும் அதே மாதிரி ஒரு 4-5 NFOs வருது. நான் இப்போ திருப்பி சொல்கிறேன். இடல்வைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட் வருது, ஃப்ராங்க்லினில் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கேப் ஃபண்ட் வருது, அதே மாதிரி கனரா ரொபேக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு கொண்டு வராங்க. ICICIன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டுன்னு கொண்டு வராங்க. எல்லா ஃபண்டுலையும் வந்து ஒரு சில டைமில் தீமேட்டிக் ஃபண்டில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அதே மாதிரி ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டை வந்து ஈஸியாக நல்லா கவர் பண்ணும். ஸோ அதே மாதிரி ஒரு மல்டி கேப் ஃபண்டாக இருந்தால் கண்டிப்பாக எக்ஸ்போஷர் டு ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து ஈஸியாக கிடைக்கும், ஒரு 50%. பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டாக இருந்ததுன்னா அவங்க வந்து செக்டரை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மொமெண்டம் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நியூ ஃபண்ட் ஆஃபர் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு டேட்டாவை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு பெரிய வேல்யூ அடிஷனாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.